இராங்கியம் கருப்பரின் வரலாறு இவர் மலையாளத்திலிருந்து வந்ததாகவும், சிவபெருமான் இங்கு வந்து தங்கியதாகவும், ராமன் இலங்கைக்கு வரும்பொழுது சற்று நேரம் தங்கியிருந்ததாகவும், அப்போது தெய்வமே இங்கு தங்கியதால், அங்கிருந்த புளிய மரம் உறங்காமல் காவல் காத்ததால், உறங்கா புலி என்றும் கருப்பர் இங்கு தோன்றியதால், இவரை உறங்காபுலி கருப்பர் என்றும் மலையாள கருப்பர் என்றும் அழைக்கின்றனர். இங்கிருக்கும் கருப்பர் எங்குமே காண முடியாத அமர்ந்த நிலையிலிருந்து அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் அங்காள பரமேஸ்வரி உறங்காபுலி பெரிய கருப்பர் ஆலயமாகும். இக்கோயில் அங்காள பரமேஸ்வரியுடையதாக இருந்தாலும் இங்கு கருப்பருக்கே முதல் மரியாதை தரப்படுகிறது. இந்த கருப்பர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்களுக்கு குலதெய்வமாக இருக்கின்றார். மேலும் இங்கு பூஜை செய்பவர்கள் வீர சைவ பண்டாரத்தார் ஆவர். இங்கு உள்ள பூசாரி ஐயா அவர்கள் மற்ற பூசாரிகளில் இருந்து மாறுபட்டு இருக்கின்றார். இவர் காலில் மெட்டி அணிந்து கொண்டும் கௌரி சங்கர மாலையும் அணிந்திருப்பார். இவர் மேல்தான் கருப்பர் வந்து அருள்வாக்கு சொல்லுவார். இந்த ஆலயத்தில் ஏவல் பில்லி சூனியம் போன்ற வற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சென்றால் உடனடி பலன் கிடைக்கிறது. இந்த ஆலயம் மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த இடமாகும். ஆலயத்தில் முகப்பில் 2 பிரம்மாண்டமான அனுமன் சிலை உள்ளது. காவல் தெய்வமாக முன்னோடி சப்பானி இருக்கிறார்கள். ஓம் ஸ்ரீ உறங்காபுலி பெரிய கருப்பண்ண சுவாமியை போற்றி.